NCERT Grade 12 Chapter 9 Coordination Compoundsல book back questions answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.7 Using IUPAC norms write the systematic names of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க CONS36Cl3 இருக்கா. ஸோ இதை பிரிச்சா நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேட்டையான். ஸோ அப்போ அந்த ஸ்பியர் எப்படி இருக்கும், கேட்டையானிக் ஸ்பியராக இருக்கும். அண்ட் அந்த சிஎல் எப்படி இருக்கும், கவுண்டர் அயான் ஆனையானாக இருக்கும். ரைட்டா. அப்போ நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், CONH3 6 times 3 plus 3Cl minus பிரிக்கலாம். ரைட்டா. இப்போ சிஓடைய ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே என்ன அப்படின்னா +3. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ப்ரீவியஸ் கொஸ்டினில் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் டேரெக்டாக இங்கே எழுதிடுறேன். அப்போ நான் இங்கே +3 வரும். இப்போ நேம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், லிகாண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ எத்தனை லிகாண்ட் இருக்குது, 6 அமோனியா லிகாண்ட் இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, ஹெக்ஸா அமைன். ரைட்டாப்பா. ஸோ அடுத்து என்ன வரணும், கோபால்ட் ப்ராக்கெட்லாம் பண்ணிடணும் 3 அப்படின்னு போட்டு என்ன பண்ணிடணும், அடுத்து குளோரைடு. அதாவது கேட்டையான ஃபஸ்ட்டும் ஆனையான நெக்ஸ்ட் எழுதணும். இப்போ சோடியம் குளோரைடு எழுதுறது அந்த மாதிரி தான். இப்போ ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 குளோரைடு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. ஸோ காம்ப்ளெக்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்க, PT NH3 2 times Cl அண்ட் NH3NH2 அப்படின்னு வருது. ரைட்டா. சாரி, CH3NH2 வருது. அண்ட் இந்த இடத்துல Cl இருக்குது. அந்த NH2 தான் நமக்கு பைண்டாக இருக்குப்பா. NH2 இருக்கிற இடத்துல தான் அமீனில். ரைட்டா. இதை பிரிச்சோன்னா நாங்கள் இது ப்ளஸ் என்ன வரும், Cl மைனஸ். ஸோ இது ஒரு அனியானிக் தான். இப்போ நேம் கொடுக்கும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான். ஸோ அப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு யாரோட பேர் வரும் பாருங்கள், அமோனியா இருக்கு இல்லையா, அதோடைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லாம் அதுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணுறோம், அமைன். ஸோ அந்த நேம் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டை அமைன், அடுத்து குளோரின் இருக்கா. ஸோ டை அமைன், அடுத்து என்னது குளோரிடோ. ரைட். அடுத்து நமக்கு இங்கே இருக்கிறது என்னது, ஒரு மீத்தேன் அமீன் இருக்குது. ஸோ அப்போ இதோடைய ஃபார்மேட் நம்ம எழுதணும். என்ன இருக்குது, மீத்தேன் அமீன், அடுத்து பிளாட்டினம். இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும். இங்கே சார்ஜ் பார்த்தீங்கன்னா Cl மட்டும் தான் இருக்குது, -1. நம்ம பிளாட்டினத்துடைய சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 2. அப்போ பிளாட்டினம் 2 குளோரைடு அப்படின்னு எழுதணும். ஸோ இதான் இதோடைய பேர். ரைட். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா. அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன் Ti, ஈஸியானது, H2O 6 times 3+ அப்படின்னு இருக்குது. ஸோ அதோட நேம் எப்படி எழுதலாம், ஒரே ஒரு லிகாண்ட் தான். ஃபஸ்ட் லிகாண்ட் நேம் எழுதுங்க, ஹெக்ஸா அக்வா. அடுத்தது டைட்டேனியம் 3. சரியா. ஸோ டைட்டேனியம் 3 அயான்னு நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைனா விட்டால் கூட என்ன ஆட்டோமேட்டிக்காக அது அயான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. ஆனியானிக்ஸ் பேர் ஆகும்போது தான் என்ன பண்ணணும், நம்ம பேர் 8ல் முடிக்கணும். இப்போ தேர்ட் ஒன்று எழுதியாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன வரும், CONH3 4 times Cl, அடுத்து என்னது NO2 1 டைமு. இது மேலே ப்ளஸ்ஸு என்ன ஆயிருங்க, Cl மேலே மைனஸ். இப்போ சார்ஜ் பாருங்கள், Clக்கு -1, NO2க்கு -1. ஸோ அப்போ என்ன ஆகும், கோபால்ட்டுக்கு +3ல வரணும். அப்போ பேர் நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், கேட்டையானிக்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அமீன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிங்க. 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டெட்ரா அமைன், அடுத்து குளோரிடோ, அடுத்து என்ன இருக்குது, நைட்ரிட்டோ இருக்குது. நைட்ரிட்டோ ஒரு ஆம்பிரண்டேட் லிகாண்ட் அப்படின்றதுனால அது நமக்கு எந்த ஆட்டம் மூலமாக பைண்டாக இருக்குன்றத சொல்லணும். அப்போ நைட்ரிட்டோ KN. ஸோ நைட்ரஜன் மூலமாக பைண்டாக இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது, மொதல் என்ன இருக்கோ அதுதான். NO2 தானே கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக ONO கொடுத்தாங்கன்னா KOன்னு போடணும். இப்போ என்னால என்னது, நைட்ரஜனோட பாண்ட் ஆகிறதுனால KN. ஸோ KN அப்படின்னு போட்டேன். அடுத்து மெட்டல் எழுதுங்க. அடுத்து என்ன மெட்டல் இருக்குது, கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3. அண்ட் அடுத்து என்ன போட்டுக்கணும், குளோரைட் போட்டுக்கணும். ரைட்டா. ஸோ இதுதான் என்னது, ஃபோர்த் ஒன்றுக்குரிய ஆன்சர். ரைட். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், MnH2O 6 times MnH2O 6 times 2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கு 0. அப்போ Mn என்ன ஆயிரும், 2+ ஆயிரும். அண்ட் இது ஒரு கேட்டையானிக்ஸ் பேர் அப்படின்றனால ஃபஸ்ட் என்னது ஹெக்ஸா அக்வான்னு எழுதிக்கலாமா, ஹெக்ஸா அக்வா. அடுத்து என்னது, மேங்கனீஸ் 2 அயான், மேங்கனீஸ் 2 அயான் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th ஒன்
NiCl4 2 மைனஸ் இருக்கு. 6th ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? NiCl4 2 மைனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு ஆனையானிக்கா இருக்கு. ஆனையானிக்னா மெட்டலோட பேர் எப்படி முடியணும்? ஏட்ல முடியணும். இப்போ பாருங்க 4 குளோரின் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெட்ரா குளோரிடோ ரைட்டா? நிக்கல் இருக்கிறதுனால பேர் எப்படி முடியும் நமக்கு? நிக்கல் லேட்னு முடியும். இப்போ அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 வரும். ஸோ அந்த மெத்தட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. அப்போ நிக்கல் லேட் 2 அயான். ஸோ அந்த அயான் எழுதலாம் பெட்டர் ரைட்டா? அடுத்து பாருங்க 7th ஒன் NiNH3 6 டைம்ஸ் ரைட் Cl2ன்னு போட்டிருக்கான். அப்போ இது 2 + 2Cl மைனஸ் பிடிச்சிக்கலாமா? NH3 நியூட்ரல் அப்படிங்கிறனால நிக்கலோட சார்ஜ் என்ன வந்துடும்? 2+ வரும். ஸோ அதோட பேர் எழுதும்போது ஃபஸ்ட்டு லிகாண்டோட எழுதணும். கேட்டையான் ஸ்பியர் தான் இருக்குது. கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னது? ஹெக்ஸா அமைன். அடுத்து என்ன எழுதணும்? நிக்கல் 2 குளோரைடு அப்படின்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள் 8th ஒன் CO EN 3 டைம்ஸ் 3+ அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கேட்டையானிக் தான். லிகாண்டை ஃபஸ்ட் எழுதணும். ENனா ஈத்தேன் 1,2 டையமின். ஸோ அந்த பேர்லேயே டைன்ற வார்த்தை வரதுனால இங்கே நம்ம நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, டைட்ரை யூஸ் பண்ண மாட்டோம். அதுபோல் பிஸ் ட்ரிஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே 3 இருக்கிறனால என்ன பண்ணுவோம்? ட்ரிஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 diamine, right? Cobalt and இது நியூட்ரல் லிகானால மேலே என்ன சார்ஜ் இருக்கோ அதான் இருக்கும். கோபால்ட் 3 அயான் ரைட்டா? இது 8th அண்ட் 9th ஒன் பாருங்க என்ன இருக்கு நமக்கு? நிக்கல் NiCO4 டைம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? இது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ லிகானோட பேர் முன்னாடி எழுதுங்க. என்ன வரும்? கார்பனைல். 4 இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? டெட்ரா கார்பனைல் ரைட்? அண்ட் மெட்டல் என்ன இருக்குது? நிக்கல் இருக்குது. ஸோ நிக்கல் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0பா. இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா CO க்கு 0, இங்கேயும் 0. அப்போ நிக்கல் என்ன இருக்கும்? நமக்கு 0வாக தான் இருக்கும். அப்போ நிக்கல் 0 ஸ்டேட்டில் இருக்கும் ரைட்? இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? IUPAC நேம் கொடுத்தாச்சு. தேங்க்யூ.